ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். மத்திய அரசினுடைய கேந்திரியா வித்யாலயா நவோதயா பள்ளிகளில் தமிழ் ஆசிரியர் பணிக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்குமாறு சிபிஎஸ்சி கேட்டுக்கொண்டிருக்காங்க. அது குறித்தான செய்தி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த மத்திய அரசின் கல்வித்துறையின் கீழ் செயல்படும் கேந்திரிய வித்யாலயா மற்றும் நவோதயா வித்யாலயா பள்ளிகளில் உள்ள ஆசிரியர் அல்லாத பணிகளுக்கு ஆட்களை நிரப்புவதற்கான அறிவிப்பை சிபிஎஸ்சி வெளியிட்டிருக்காங்க. இந்த வேலைக்கு 1,50,000 வரையும் சம்பளம் தராங்க. விண்ணப்பிக்க கடைசி நாள் 4/12/2025. முதுகலை பட்டதாரி தொடக்க கல்வி ஆசிரியர் பதவிகள் உட்பட 14,967 காலி பணியிடங்கள் நிரப்பப்பட இருக்குது. இதில் ஆசிரியர் பதவிகளுக்கு மட்டும் 13,025 காலி பணியிடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கு. காலி பணியிடங்களில் நவோதயா வித்யாலயா பள்ளிகளில் தமிழ் ஆசிரியர் பதவிகளுக்கான இடங்களும் இருக்குது. மத்திய அரசின் கல்வித்துறையின் கீழ் இயங்கும் நவோதயா வித்யாலயா சமிதி நாடு முழுவதும் 653 ஜவஹர் நவோதயா வித்யாலயா பள்ளிகளை நடத்துது. கிராமப்புற மாணவர்களின் நலனுக்காக குடியிருப்பு வசதிகளுடன் செயல்படும் இந்த பள்ளிகளில் நவீன இந்திய மொழிகளின் கீழ் கற்பிக்கப்படும் 7 மொழிகளில் தமிழும் ஒன்று. அதேபோல் 3ஆம் மொழி பிரிவில் பயிற்சி பெற்ற பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களிலும் தமிழ் மொழி சேர்க்கப்பட்டிருக்கு. இதன் மூலம் தமிழ் மொழியில் முதுகலை ஆசிரியர் மற்றும் பட்டதாரி ஆசிரியர் பதவிக்கு காலி இடங்கள் உருவாகியிருக்கு. கீழ்காணும் பதவிகளுக்கு அறிவிக்கப்பட்டுள்ள மொத்த காலி பணியிடங்கள் எண்ணிக்கை 6. இதில் முதுகலை பட்டதாரி தமிழ் ஆசிரியர் பதவிக்கு 1 இடமும் பட்டதாரி தமிழ் ஆசிரியர் பணிக்கு 5 இடமும் இருக்குது. பட்டதாரி தமிழ் ஆசிரியர் காலி பணியிடங்களில் பொது பிரிவு 4 OBC 1 என்ற வகையில் நிரப்பப்பட இருக்குது. முதுகலை தமிழ் ஆசிரியர் பணிக்கான தகுதிகள் முதுகலை பட்டதாரியாக இருக்கணும். வயது வரம்பு 40க்குள்ளே இருக்கணும். தமிழ் பாடத்தில் பிஎட் படித்து முதுகலை பட்டப்படிப்பு படித்து 50% மதிப்பெண்களை பெற்றிருக்கணும். எம்எட் முடிச்சிருக்கணும். பட்டதாரி ஆசிரியர் பதவிக்கு 35 வயசுக்குள்ளே இருக்கணும். 4 ஆண்டுகள் ஒருங்கிணைந்த பிஎட் படிப்பு அல்லது முதுகலை டிகிரியுடன் பிஎட் எம்எட் ஆகியவற்றை முடிச்சிருக்கணும். விண்ணப்பிப்பவருக்கு கணினியை கையாள தெரிஞ்சிருக்கணும். ஊதிய விவரங்கள் முதுகலை ஆசிரியர் பதவிக்கு 47,600 முதல் 1,51,100 வரை கொடுக்குறாங்க. பட்டதாரி ஆசிரியர் பதவிக்கு 44,900 முதல் 1,42,400 வரை சம்பளம் கொடுக்குறாங்க. தேர்வு செய்யப்படும் முறையை பொறுத்தளவில் 2 கட்ட தேர்வு நடத்தப்பட்டு நேர்காணல் மூலம் ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்படுறாங்க. முதல் நிலை தேர்வு UMR தாளில் 100 கேள்விகளுடன் 300 மதிப்பெண்களுக்கு நடைபெறும். இதில் மொழித்திறன் பகுதி இடம்பெறும். முதல் நிலை தேர்வில் தேர்ச்சி பெறுவோருக்கு தமிழ் மொழி தேர்வு நடைபெறும். இதில் கொள்குறி வகை கேள்விகள் 10 விரிவான விடையளிக்கும் கேள்விகளும் இடம்பெறும். இதனையடுத்து நேர்காணல் நடத்தப்பட்டு தேர்வு செய்யப்பட்டவர்களின் பட்டியல் வெளியிடப்படும். தமிழ் ஆசிரியர் பதவிக்கு விண்ணப்பிக்க மத்திய அரசு இணையதளங்கள் மூலமாக ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். இதற்கான வெப்சைட்டு www.cbsc.government.in navodayaa.government.in இந்த வெப்சைட்டில் நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம். தேர்வு கட்டணமாக 1,500 செலுத்தணும். விண்ணப்ப பதிவு கட்டணம் 500 செலுத்தணும். SC ST PWD பிரிவினருக்கு தேர்வு கட்டணம் செலுத்துவதில் இருந்து விலக்கு அளிச்சிருக்காங்க. ஆன்லைனில் விண்ணப்பிக்க கடைசி நாள் 4/12/2025. வாய்ப்பும் விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணிங்க. நன்றி.